15 to 20 மினிட்ஸ் நம்ம நடந்தோம்னா போதும். பேர்ஃபுட் வாக்கிங் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேர்ஃபுட் வாக்கிங் அப்படின்னாக்கா நம்ம நார்மலா முன்ன காலத்துல வெறுங்கால்ல நடந்ததுதான். இன்னைக்கு வெறுங்கால்ல நடக்கிறது அப்படின்றது நிறைய நேரங்கள்ல சாத்தியம் இல்லாத போயிருக்கு. ஏன்னா நிறைய வகையான கூர்மையான ஒரு பொருட்கள்லாம் நம்ம நடந்து போற பாதையில இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா ஸ்லிப்பர் யூஸ் பண்ணி தான் நடக்கணும். அதே போல நார்மல் வாக்கிங் போகும்போது ஷூ போட்டு தான் போறோம். ஆனா சில நேரங்கள்ல பேர்ஃபுட்ல நடக்கும்போது என்னென்னலாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பேர்ஃபுட் வாக்கிங் அப்படின்றது நம்ம 15 to 20 மினிட்ஸ் நடக்கலாம். எந்தெந்த மாதிரியான சர்ஃபேஸ்ல நம்ம நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு பீச் சாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சாண்ட் ஏரியால நடக்கலாம். இல்லைன்னா பெபிள்ஸ் சொல்லக்கூடிய கூழாங்கற்கள் மேல நடக்கலாம். இல்ல அப்படின்னாக்க ஒரு சாதாரணமான புல்வெளியில நம்ம நடக்கலாம். இந்த மாதிரி இடங்களை நம்ம நடந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பாதங்கள்ல எர்த்தனிங்கும் ஒரு எஃபெக்ட் நம்ம உடம்புல ஏற்படுது. 2015 மார்ச் 24 கலிபோர்னியால ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல கீழே பூமியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ்ல ரியாக்ட் ஆகி நம்ம உடம்புல எர்த்தனிங் எஃபெக்ட் நடக்குது. அந்த எர்த்தனிங் எஃபெக்ட்னால நமக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கிற பிரச்சனை தீருது. உடம்புல ஏஜிங் எஃபெக்ட் நடக்கிறது சரியாகுது. அதே போல ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியுது. ஓவராலா பாடி பெயின்ல இருந்தும் நம்ம பாடி ரிலீஃப் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல தூக்கமின்மை பிரச்சனைனால இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். சோ அந்த பேர்ஃபுட்ல நடந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நல்ல தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.